அண்ட சராசரத்தையும் அரசாளுகிற ஏக சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். அன்பு தேவ ஜனமே, கரிஸ்மா தீர்க்க தரிசன ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் இப்படி உங்களை பார்த்து சொல்ல வந்தேன். சீக்கிரத்தில் நீங்கள் கட்டப்படுவீர்கள். அதி சீக்கிரத்தில் எல்லா தீமையிலிருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை அவருடைய பரம ராஜ்யத்தினுடைய பங்குகளுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் எழுதியிருக்கிறது. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். சத்தமா எங்க இருந்தாலும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். இப்படி உங்களை பார்த்து சொல்ல போறேன். நீங்க இப்ப எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த சத்தத்தை நீங்க கேட்குறீங்களே, உங்களை அவருடைய அழியாத நோக்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி, பரம ராஜ்யத்தை அடையும்படி மனுஷன் காப்பாற்ற மாட்டான், தேவன் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். இருக்கிற இடத்துல, இந்த சத்தம் கேட்கிற இடத்துல பிரசன்னம் இப்பொழுதே ஆளுகை செய்யட்டும். காப்பாற்றுகிற ஒரு பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்யட்டும். இப்பொழுதே அவநம்பிக்கைகள் எல்லாம் வெளியேறி நம்பிக்கை உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. கவுண்ட்லெஸ்ஸா இருக்கு பிரச்சனை. இல்ல, எல்லா தீமையினின்றும் உன்னை ரட்சித்து, from every evil ways God will save you. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பயங்கரம், அங்க ஒரு பயங்கரம், பின்னாடி ஒரு பயங்கரம், கண்ணுக்கே தெரியாம நிறைய பேர் பயங்கரம். ஓ, வானமண்டல பொல்லாதாவிகள் மூலியமா பயங்கரம், சூனியத்தால பயங்கரம், செய்வினையால பயங்கரம், ஏவல் கட்டுனால பயங்கரம். என்ன நினைச்சாலே எனக்கு ஒரு பயங்கரம், எனக்குள்ள இருக்கிற பாவத்தை நினைச்சா எனக்கு ஒரு பயங்கரம், என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பயம். இந்த மாதிரி எத்தனை விதமான ஈவில் கண்டென்ட்ஸ் உங்க வாழ்க்கையில உங்களை அழிக்கணும்னு எத்தனம் பண்ணி டேலண்டா நைஸா நயவஞ்சகமா உள்ள வந்தாலும், இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை ரட்சிப்பார். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி உங்களை காப்பாற்றுவார். இப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்கிற ஸ்தானத்தை அடையும்படி ஆபிரகாமை எங்கேயுமே சாப விடல. ஆபிரகாமை காப்பாற்றினார். 99 வயது வரையும் காப்பாற்றினார். 99ல வாக்கு பண்ணின ஈசாக்கை தந்தார். அதன் பிற்பாடு கெதுரா என்கிற அடுத்த மனைவியை தந்தார். அதன் பிற்பாடு அவர்களுக்கு பிள்ளைகளை தந்தார். நல்ல ஆயுசு காலத்தை கொடுத்து, தீமையிலிருந்தெல்லாம் ரட்சித்து, வாங்கின எல்லா அவப்பெயர்கள் எல்லாம் மாற்றி, சீமான் என்கிற நல்ல ஒரு ஸ்தானத்துல ஆபிரகாம் என்கிற நம்மளுடைய முற்தகப்பன முற்பிதாவை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நடத்தினாரு. நீங்களும் நானும் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறோம். சகேயுவை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு அதை செஞ்சார்னா அவருடைய குமாரனா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது நடந்தே தீரும். அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நடுவீதியில உன்னை விட்டு அலைய விடுறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. பாதி தூரம் கூட்டிட்டு வந்து உங்களை சாகடிக்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கல. உன்னை ஆரம்பத்தில் அழைக்கும் போதே நீ முடிக்க வேண்டிய இடம் அந்த இடம் கர்த்தர் அறிந்து முன்னறிந்து உன்னை கரம் பிடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. முடிவை துவக்கத்தில் அறிகிற தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு நீங்க அந்த ஒரு மாதிரி எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும், இல்ல ஒருவேளை நீங்க பக்தியை இழந்திருந்தாலும்,
இல்ல உங்க மேல இருக்கிற அபிஷேகம் மங்கி போயிருந்தாலும், இல்ல நீங்க ரொம்ப அதிகமா ஜெபிச்சு விசுவாசத்தோட வார்த்தையிலேயே வாழ்ந்துகிட்டே இருந்தாலும், என்னடா ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே எம்டியா இருக்கு, எனக்கு ஒரே தீமையா நடக்குது என்று நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி கர்த்தர் எல்லா தீங்கினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். ஆமென். உன் பிள்ளை அவர் காப்பாத்துவாரு, உன் பொண்ணு அவர் காப்பாத்துவாரு, இந்த மேரேஜ் லைஃப் அவர் காப்பாத்துவாரு, உங்க பிசினஸ் அவர் காப்பாத்துவாரு, உங்க ஊழியத்தை அவர் காப்பாத்துவாரு, உங்க சரீரத்தை அவர் காப்பாத்துவாரு, உங்களுடைய சிந்தனை அவர் காப்பாத்துவாரு, உங்களுடைய ஞானம் பெரிதா இருக்கும், உங்களுடைய அறிவாற்றல் பெரிதா இருக்கும், உங்க பேச்சாற்றல் இனி அறிவாய் பெரிதா இருக்கும். காப்பாற்றப்படும். நான் முன்ன மாதிரி இல்லை, என் உடம்பு போச்சு இல்ல, காப்பாற்றப்படும். ஐயோ எனக்கு முன்ன இருந்த அறிவு இல்ல, மறுபடியும் காப்பாற்றப்படும். நான் முன்ன ரொம்ப பரிசுத்தமா இருந்தேன், இப்ப என் செயல்கள் மாறிடுச்சு இல்ல, பயப்படாத, மறுபடியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்படுவீர்கள். மனுஷன் நாங்க தள்ளுவான், கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்டுவாரு. குயவன் கையில் இருந்த களிமண் கெட்டு போயிற்று, ஆனால் அந்த குயவன் அந்த களிமண்ணை தூக்கி போடாம மறுபடியும் அதை வணைந்து அதை வேறே பாண்டமாய் உருவாக்கினான். இன்னைக்கு முதல் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வணையப்பட்டது, ஆனா இன்னைக்கு நீங்க வேற மாதிரி இருக்கலாம். இப்படி உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை இந்த காலகட்டத்தில், இந்த 2025 உங்களை வேறே பாண்டமாய் கர்த்தர் உருவாக்குவார். உளுத்து போனவைகளை எல்லாம் மாற்றி போடுவார். உருவாக்குகிறதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் மறுபடியுமாய் உன்னை கட்டி எழுப்பி விடுவார். மோசேயை சந்தித்தவர் உன்னையும் சந்திப்பார். ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். ஏன் சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க பாஸ்டர்? பொறுமையா பேசலாமே. இல்ல, நீ அழுவும் போது அபயமிட்டு அழுதல, கூக்குரலிடும் போது சத்தம் போட்டு கூக்குரலிட்டல. அப்ப நான் உனக்கு இந்த வசனத்தை சொல்லும் போது கொஞ்சம் சத்தமா சொல்லிடுறேன், உன் இதயத்துல நல்லா இறங்கட்டுமே. இந்த செய்திகளை நான் கொடுப்பது பணத்துக்காகவோ, ஜிபே பண்ணுவீங்கிறதுக்காகவோ, இல்ல எந்தவித ஊழிய வியாபாரத்துக்காகவோ கிடையாது. ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்துல வளரணும், அடுத்த ஒரு படிக்கு முன்னாடி போகணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் பயன்படுத்தப்படணும் என்கிற பாரத்தோடையே இந்த செய்தியை சமூக வலைதளத்துல பதிவு பண்றேன். பயன்படுங்க, முடிந்தவரை இந்த செய்திகளை பகிர்ந்து விடுங்க, பயப்படாம இருங்க. கர்த்தர் காரியங்களை வெற்றியாய் மாறச் செய்வார். கர்த்தர் எல்லா தீங்கினின்றும் உன்னை ரட்சித்து அவருடைய பரமராஜ்யத்தை அடையும்படி அவர் உன்னை காப்பாற்றுவார், நிச்சயம் காப்பாற்றுவார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். God bless you.